தனுசு, திருவண்ணாமலை அல்லது திருநள்ளாறு ஏதாவது ஒன்று பிடிச்சிக்கணும். சந்தோஷமாக ஓடிட்டு போயிடணும், விட்டுறக்கூடாது. சுபிட்சமாக இருக்கும். வயிறு, சுகரு எல்லாத்தையும் தான் சாப்பிட்ற வேண்டியது. ஸ்வீட்டே நான் சாப்பிட்லையன்றது. எனக்கு ஸ்வீட்டே பிடிக்காத. நிறைய கூல்ட்ரிங்க்ஸ் குடிக்கக்கூடிய ராசி, சொன்னாலும் கேட்க மாட்டீங்க. இப்படி திரும்புறதுக்குள்ளே ஃபேண்டா குடிச்சிக்கிறது, இப்படி திரும்புறதுக்குள்ளே கொக்கோ கோலா குடிச்சிக்கிறது. வேற என்ன ஆகும் உடம்பு பார்த்துக்குங்க. உங்கள் கூட இருக்கவங்களாம் எது சொன்னாலும் கேட்க மாட்டீங்க. ஏன்னா என்ன பண்ணுவீங்க, அவங்கள மிரட்டுறதுக்கு கத்தியே சமாளிச்சிருவீங்க. எதுவாக இருந்தாலும் நீங்கள் கத்திவீங்க. ரொம்ப நல்லவங்க. உங்கள் ஹெல்த்து பத்திரமா பார்த்துக்குங்க. எக்ஸசைஸ் ஆரம்பிங்க. ரொம்ப நாள் ஆச்சு இல்லை, சனியில் 7.5 சனியில் எக்ஸசைஸ்லாம் விட்டிங்களா? தான் சனி விலகிடுச்சு இல்லை. சனி விலகி ஏற்கனவே எவ்வளோ நாள் ஆச்சு. துணை அல்லது துணைவியாருடன் வாக்குவாதம் வேண்டாம். குடும்பத்தில் அந்நியர் தலையீடு, பிறர் குடும்ப விஷயத்தில் உங்களுடைய தலையீடு வேண்டாம். பிள்ளைகளுடைய படிப்பு, உத்தியோகம், தொழில், வியாபாரம், பிள்ளைகளுக்கு முதலீடு செய்வது, தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு மேன்மை அடைவது, இரத்த பந்த உறவுகளுக்கு கண்டிப்பாக பெரிய உதவிகளை செய்வீங்க. ஆச்சரியமாக இருக்கும். இந்த புத்தாண்டு ஆரம்பிக்கிறதுக்குள்ளேயே அவங்களுக்கு எல்லா விதத்திலும் ஹெல்ப் பண்ணி அவங்கள காப்பாற்றுவீங்க. அவங்களுக்கும் உண்டான நல்ல விஷயங்கள்லாம் செய்வீங்க. பெரிய அளவுக்கு அனுகூலம் ஏற்படும். மனதில் இருந்த பாரம் குறையும். தொழில் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ஏற்றம் பெறுவீர்கள். லாபம் ஏற்படும். அசையாமசையா பொருள் சேர்க்கை ஏற்படும். வீடு மாற்றுறது, கட்டுறது, வண்டி வாங்கணும், வண்டி பெரிய லெவலுக்கு பென்ஸ் வாங்குறது, இது வாங்குறது, அது வாங்குறது, நல்ல லெவலில் இருந்து மாறுது. 2 வீலர்லேயே ஹை-எண்டு வாங்குறது. சின்ன வயசு பசங்களும் 2 வீலரில் வித்தை காட்டாமல் இருங்க, கொஞ்சம் பார்த்துக்குங்க. பெண்களுக்கு பெரிய அனுகூலம். ஸோ அற்புதமான அமைப்பு, லாபமான அமைப்பு, தைரியம் வரும். ராகு 3ல் வராரு. தனுசுக்கு 4ல் சனி இருந்தாலும், அத்தாசிரம சனி இருந்தாலும் எதை பற்றி கவலைப்படாது. எல்லாத்துலேயும் சக்ஸஸ். தெய்வ காரியங்கள் அனுகூலம். கோயில் கட்டுறது, வீடு கட்டுறது, கும்பாபிஷேகம் செய்கிறது, அபிஷேகம் செய்கிறது, தெய்வ பணிகளுக்கு திருப்பணிகள் செய்கிறதுன்னு நல்லா ஈடுபடுவீங்க. ஆச்சரியமாக இருக்கும். தொழிலில் அற்புதமாக ஏற்றம் கிடைக்கும். வியாபாரத்தில் இருந்த கஷ்டம் போயிடும். ஸோ தனுசுக்கு நிறைய ஏதாவது நெகட்டிவ் சொன்னாலும் இந்த காதில் வாங்கி அந்த காதில் விட்டுருங்க. நான் நல்லா இருப்பேன் சொல்லுங்கள். குடும்பத்தில் யாரையும் தலையிடாமல் பார்த்துக்குங்க. துணை அல்லது துணைவியாரை கிண்டலாக கூட ரொம்ப கேவலமாக பேசுகிறதால் மட்டும் வச்சுக்காதீங்க. அன்பாக பேசுவீங்க, அது உங்களுக்குள்ளே பேசுவீங்க, மற்றவங்க கிட்ட பேசாது. திருவண்ணாமலை, திருநள்ளாறு மட்டும் ஒரு முறை 2025ஆம் ஆண்டுக்குள்ளே பொறுமையாக போங்க.